உலகின் தலைசிறந்த கால்நடை மருத்துவர் ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1871 மே 8 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லாங்கேஸ்டருடைய பரோ ஆஃப் சோர்லியில் இருக்கிற வீல்டனில் பிறக்கிறார் ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லி. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லி சிறு வயதிலிருந்தே பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் போன்ற உயிரினங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1876ஆம் ஆண்டு ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லிக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த வீல்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்டாக ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லி திகழ்ந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1881ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்விக்காக இவரை அந்த பரோ ஆஃப் சோர்லியில் இருக்கிற வீல்டனில் இருந்து அதே பரோ ஆஃப் சோர்லியில் இருக்கிற சோர்லிக்கு இவரை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய சோர்லி கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. ஸோ அந்த சோர்லி கிராமர் ஸ்கூல் அப்படின்றது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கே சேர்ந்து 1881ஆம் ஆண்டிலிருந்து ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லி இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லி கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது. சிம்பிளாக சொல்லப்போனால் பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது தான் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. குறிப்பாக இந்த ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், அஸ்ட்ரானமி வானியல், ஜியாலஜி புவியியல், பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது. ஸோ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடவும் கூடுதல் கவனத்தோடவும் ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லி படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லிக்கு பூச்சிகள் சேகரிப்பிலையும் அதிக ஆர்வம் இருந்து வந்தது. இதுக்கப்புறமா 1888ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லி இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த சோர்லி கிராமர் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இந்த ஒரு லாங்கேஸ்டருடைய பரோ ஆஃப் சோர்லியில் இருக்கிற சோர்லியில் இருந்து அதே லாங்கேஸ்டரில் இருக்கிற பிரஸ்டனுக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஹாரிஸ் இன்ஸ்டிடியூட்டில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1888ஆம் ஆண்டிலிருந்து ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லி கெமிஸ்ட்ரி, வேதியியல், அனிமல் ஃபிசியாலஜி, அதாவது விலங்கு உடலியல், அதுக்கப்புறம் பாட்டனி தாவரவியல், இந்த பாடங்கள் எல்லாம் ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லி மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸாக இவர் படித்து வந்தாங்க. ஆனால் போக போக ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லிக்கு வெட்டரினரி சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் ஏற்படுது. குறிப்பாக வெட்டரினரி மெடிசன், அதாவது கால்நடை மருத்துவத்தில் இவருக்கு ஆர்வம் ஏற்படுது. இதை இவருடைய அப்பாட்ட இவர் தெரிவிச்சுட்டு அந்த ஹாரிஸ் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து இவருடைய படிப்பை பாதியில் நிப்பாட்டிட்டு இந்த காலகட்டத்தில் இந்த இங்கிலாந்துடைய லாங்கேஸ்டரில் இருக்கிற பிரஸ்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய லாங்கேஸ்டரில் இருக்கிற பிரஸ்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவர் இவருடைய அப்பா மூலமாக அனுப்பப்படுறாங்க. அந்த எடன்பராவில் இருந்த நியூ வெட்டரினரி காலேஜில் இவர் ஜாயின் பண்ணி வெட்டரினரி மெடிசன் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூ வெட்டரினரி காலேஜ் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் இருந்தது, இந்த காலகட்டத்தில் கிடையாது. அது குறிப்பாக வில்லியம் வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு கால்நடை மருத்துவர்னால நிறுவப்பட்டிருந்தது. அங்கே தான் ஜாயின் பண்ணி ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லி கால்நடை மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கால்நடை மருத்துவத்தின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக இவர் அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் எல்லாம் ஒர்லாண்டோ சார்னிக் பிராட்லி படித்து வந்தாங்க. இது எல்லாமே கால்நடைகள் சார்ந்தது. அதாவது குறிப்பாக இப்போ அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. அதே சமயம்
இவர் வந்து வெட்டர்னரி அனாட்டமி தான் படித்தாங்க. ஏன்னா இவர் வெட்டர்னரி மெடிசன் படிக்கிறனால. ஸோ கால்நடை உடற்கூறியல் அப்படின்றது கால்நடைகளினுடைய, குறிப்பாக குதிரை, அதுக்கப்புறம் வந்து மாடு, ஆடு, அவைகளினுடைய உடல் உறுப்புகள், திசுகள், எலும்புகள், அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது வெட்டர்னரி அனாட்டமி அப்படின்றது. உதாரணமாக இப்போ ஒரு குதிரை, அந்த குதிரையினுடைய இருதயம் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த குதிரையினுடைய திசுக்களினுடைய அந்த அமைப்பு, அதனுடைய தன்மை எப்படி இருக்குது, அந்த குதிரைகளினுடைய எலும்புகளினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக கால்நடைகளினுடைய உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது வெட்டர்னரி அனாட்டமி. அதே சமயம் வெட்டர்னரி ஃபிசியாலஜி அப்படின்றது உடலியல். இப்போ வந்து கால்நடை உடலியல் அப்படின்றது கால்நடைகளினுடைய உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் வெட்டர்னரி ஃபிசியாலஜி. உதாரணமாக அந்த குதிரையினுடைய உடலில் எப்படி வந்து பிளட் சர்க்குலேட் ஆகுது, அதனுடைய இதயம் எப்படி துடிக்குது, இது மாதிரி அந்த கால்நடைகளினுடைய உடல் உறுப்புகளினுடைய செயல்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸ் குறித்து படிக்கிறது வெட்டர்னரி ஃபிசியாலஜி அல்லது அனிமல் ஃபிசியாலஜி. ஸோ இந்த பாடங்கள் எல்லாம் இவர் வந்து படித்தாங்க. அதுக்கப்புறமா அந்த யுனைடெட் கிங்டமில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் அதுக்குண்டான மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷனை இவர் அட்டன் பண்ணுறாங்க. பின்னர் இறுதியாக 1892ஆம் ஆண்டு இவருடைய 21 வயதில் ஒலாண்டோ சானிக் பிராட்லி வந்து ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பை பெற்றுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் அப்படின்ற MRCVS அப்படின்ற இந்த ஒரு மெம்பர்ஷிப்பை பெறாங்க. இது வந்து வெட்டர்னரி சர்ஜன்ஸுக்கு உண்டான டிப்ளமோ பெறதுக்கு சமம். ஸோ அதை வந்து 1892 பெறாங்க. மேலும் எடன்பாரால இருந்த நியூ வெட்டர்னரி காலேஜோடைய அந்த கிராஜுவேட் டிகிரியையும் இவர் வந்து முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அதே நியூ வெட்டர்னரி காலேஜோடைய ஒரு லெக்சரரின் கம்பேரேட்டிவ் அனாட்டமியை இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கம்பேரேட்டிவ் அனாட்டமி அப்படின்றது ஒப்பீட்டு உடற்கூறியல். அதாவது வெவ்வேறு உயிரினங்களினுடைய உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள், அவைகளினுடைய கட்டமைப்புகளை ஒப்பிட்டு படிக்கிறது தான் கம்பேரேட்டிவ் அனாட்டமி. ஸோ அதை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரையாக கொடுக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக, ஒரு லெக்சரராக இவர் படித்த அதே நியூ வெட்டர்னரி காலேஜில் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1893ஆம் ஆண்டு ராயல் ஃபிசிக்கல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மேலும் அதே 1893ஆம் ஆண்டு அதே எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை 1893ஆம் ஆண்டு ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி பெற்றாங்க. இதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் கால்நடை மருத்துவம் சார்ந்து, மரபியல் சார்ந்து, வரலாறு சார்ந்து, குறிப்பாக மருத்துவ வரலாறு சார்ந்தெல்லாம் இவர் வந்து எழுதி வெளியிட தொடங்குறாங்க. இப்படியே படிப்படியாக இவருடைய ஒர்க்கும் வந்து அதிகரிக்குது. இதுக்கிடையில் 1896ஆம் ஆண்டு அவுட்லைன்ஸ் ஆஃப் வெட்டர்னரி அனாட்டமி அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி இவர் வெளியிடுறாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக வந்து மாறினது. இதே காலகட்டத்தில் அந்த எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே வந்து இவர் ஜாயின் பண்ணி MBCHB படிக்க ஆரம்பிக்கிறாங்க. MBCHB அப்படின்றது லட்டினில் மெடிசனை பேக்லோரிஸ் சிரிஜி அப்படின்னு எக்ஸ்பேன்ஷன். இதுவே வந்து இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதுதான் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் என்ரோல் பண்ணி ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் நியூ வெட்டர்னரி காலேஜோடைய லெக்சரரின் கம்பேரிட்டிவ் அனாட்டமியாவும் இவர் தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. மேலும் அந்த எடன்பராவில் இருக்கிற எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா, இது யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மூலமாக நிறுவப்பட்டிருந்தது. அங்கே நிறைய மருத்துவ விரிவுரைகள்லாம் வழங்கப்படும். ஸோ அதையுமே வந்து ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி அட்டன் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1900ஆம் ஆண்டு இவருடைய 29 வயதில் ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி வந்து MBCHB, மெடிசனை பேக்லோரிஸ் சிரிஜி அப்படின்ற MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இந்த டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இதே 1900ஆம் ஆண்டு அதே எடன்பராவில் இருக்கிற ராயல் டிக் வெட்டர்னரி ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ், அது அந்த காலகட்டத்தில் ராயல் டிக் வெட்டர்னரி காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அது பிரசன்ட்ல ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒரு கால்நடை மருத்துவ கல்லூரி தான், வெட்டர்னரி காலேஜ் தான். ஸோ அதனுடைய ஒரு சேர் ஆஃப் வெட்டர்னரி அனாட்டமியா, அதாவது கால்நடை உடற்கூறியல் பேராசிரியரா, சேர்னாலும் ப்ரொஃபஸர்னாலும் ஒன்று தான். ஸோ ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி அனாட்டமி, கால்நடை உடற்கூறியல் பேராசிரியராக 1900ஆம் ஆண்டு இவர் வந்து அந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த பொறுப்பில் 1900ஆம் ஆண்டிலிருந்து ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி வந்து இன்னும் தொடர்ந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இவர் வந்து எழுதி வெளியிட்டும் வந்தாங்க. அதில் பர்டிகுலராக இவர் வந்து
வந்து ஆன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஹோமாலஜி ஆஃப் த மெமேலியன் செரபெல்லர் ஃபிஷர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஒர்க்கு. இது 1903 இவர் எழுதி வெளியிட்டாங்க. உடனடியாக இதுக்காக இவருக்கு வந்து குட்சர் மெமோரியல் ஃபெல்லோஷிப் ஆனது யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பர்க் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டது. ஸோ அது வந்து 2 ஆண்டுகளுக்காக வழங்கப்பட்டது. அதனால் அதை பயன்படுத்தி அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பர்க்ல இவர் வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிஎஸ்சி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே 1903 இதுக்கிடையில் இதே 1903 ஒலாண்டோ சானிக் பிராட்லி வந்து ராயல் ஃபிசிக்கல் சொசைட்டியினுடைய ஒரு செக்ரட்டரியாகவும் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1905 கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த டெவலப்மெண்ட் அண்ட் மார்ஃபாலஜி ஆஃப் த மெமேலியன் ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிஎஸ்சிக்கு உண்டான ஒரு தீசஸ் ஆய்வு கட்டுரையை இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பர்க்ல 1905 சமர்ப்பிக்கிறாங்க. உடனடியாக அதே 1905 இவருக்கு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டிஎஸ்சி டிகிரியும் வழங்கப்படுது. இதுக்கப்புறம் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பர்க் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன், இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட். ஸோ டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1907 ஒலாண்டோ சானிக் பிராட்லி வந்து கான்ட்ரிபியூஷன் டு த மார்ஃபாலஜி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த மெமேலியன் லிவர் அப்படின்ற டைட்டிலில் டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான எம்டிக்கு உண்டான தீசஸ் ஆய்வு கட்டுரை இவர் சமர்ப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பர்க் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து 1907 டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியும் ஒலாண்டோ சானிக் பிராட்லிக்கு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா 1908 ஜான் ஹென்ரி ஸ்டீல் மெமோரியல் மெடல், இது ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் தரப்பிலிருந்து இவருக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1909 ஸ்காட்லாண்டில் ஸ்காட்டிஷ் மெட்ரோபாலிட்டன் வெட்டர்னரி அசோசியேஷனுடைய ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போது ஒலாண்டோ சானிக் பிராட்லி தான் ஒட்டுமொத்தமாக இந்த வெட்டர்னரி அசோசியேஷன்ஸை ஒருங்கிணைச்சு தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு வெட்டர்னரி அசோசியேஷனாக அதை நிறுவனம் அப்படின்னு அதை வந்து இவர் 1909 இவர் வந்து அதை வந்து முன்மொழிகிறாங்க. அதுக்கப்புறம் 1910 காலகட்டத்தில் அதுக்குண்டான முயற்சிகளும் வந்து மேற்கொள்ளப்படுது. இதுக்கிடையில் இவர் தொடர்ச்சியாக ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி அனாட்டமியாக இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போ தான் கரெக்டாக 1911 அந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸோடைய ஒரு பிரின்சிபலாகவே ஒலாண்டோ சானிக் பிராட்லி நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய கவுன்சில் மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதைத் தொடர்ந்து 1912 ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய ஒரு வைஸ் பிரசிடென்டாகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. மேலும் ராயல் பிசிக்கல் சொசைட்டியோடைய ஒரு பிரசிடென்டாகவும் அதே 1912 ஒலாண்டோ சானிக் பிராட்லி நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா A guide to the dissection of a dog அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இது அதே 1912 ஒலாண்டோ சானிக் பிராட்லி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1909 அந்த ஸ்காட்டிஷ் மெட்ரோபாலிட்டன் வெட்டர்னரி அசோசியேஷனில் இவர் வலியுறுத்தின விஷயம் வந்து 1914 முழுமையடையுது. அதாவது 1914 நேஷனல் வெட்டர்னரி மெடிக்கல் அசோசியேஷன் அப்படின்னு ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமுக்கான வெட்டர்னரி அசோசியேஷன் மிகப்பெரிய அளவுன்னு நிறுவப்படுது. உடனடியாக அந்த நேஷனல் வெட்டர்னரி மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்டாக அதே 1914 இவர் தான் ஒலாண்டோ சானிக் பிராட்லி தான் நியமிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலக போர் தொடங்குது. அதனால பெரிய அளவில் இதனுடைய இயக்கம் வந்து அந்த காலகட்டத்தில் இல்லை. அதுக்கப்புறம் 1915 ஒலாண்டோ சானிக் பிராட்லி வந்து ராயல் பிசிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. மேலும் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபவுல் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி அதே 1915 ஒலாண்டோ சானிக் பிராட்லி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1917 வெட்டர்னரி ரிவ்யூ அப்படின்னு வெட்டர்னரி மெடிசனுக்கு உண்டான ஒரு ஜேர்னல் ஒரு இதழை 1917 இவர் வந்து நிறுவன உடனடியாக அந்த வெட்டர்னரி ரிவ்யூவோட ஃபவுண்டராக மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எடிட்டராகவும் அதே 1917 ஒலாண்டோ சானிக் பிராட்லி நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அட்லஸ் ஆஃப் தி அனாட்டமி அண்ட் பிசியாலஜி ஆஃப் த ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி 1918 இவர் வெளியிட்டாங்க. இதே காலகட்டத்தில் ஆன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்டெஸ்டினல் டிம்பனி இன் த ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பேப்பரையும் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா டோபோகிராஃபிக்கல் அனாட்டமி ஆஃப் த டாக் அப்படின்னு ஒரு ஒர்க்கை 1919 ஒலாண்டோ சானிக் பிராட்லி வெளியிட்டாங்க. இதுக்கிடையில் 1918 முதல் உலக போர் முடிஞ்சு 1919 இருந்து தான் உலகம் வந்து சாதாரண நிலைக்கு வந்தது. அப்போ அந்த 1919 மறுபடியும் அந்த
இவரால் நிறுவப்பட்ட நேஷனல் வெட்டர்னரி மெடிக்கல் அசோசியேஷன் அது வந்து பயன்பாட்டுக்கு வந்து வருது. அதுக்கப்புறமா டோபோகிராஃபிக்கல் அனாட்டமி ஆஃப் த லிம்ஸ் ஆஃப் த ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி 1920ஆம் ஆண்டு ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி வெளியிட்டாங்க. அதே 1920ஆம் ஆண்டு தான் ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய ஒரு முக்கியமான ஒரு பிரசிடெண்டாகவே இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே வைஸ் பிரசிடெண்டாக நியமிக்கப்பட்டாங்க. இப்போ 1920ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய ஒரு பிரசிடெண்டாகவே ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி நியமிக்கப்பட்டாங்க. இதில் இந்த பொறுப்பில் 2 ஆண்டுகள் 1922 வரைக்கும் ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி இருந்தாங்க. ஸோ ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய பிரசிடென்ட் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்து 1922ஆம் ஆண்டு ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி விலகுனாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வெட்டர்னரி ரிவ்யூ அதனுடைய எடிட்டர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து 1920லேயே இவர் வந்து விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறமா டோபோகிராஃபிக்கல் அனாட்டமி ஆஃப் த தோராக்ஸ் அண்ட் அப்டமின் ஆஃப் த ஹார்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு 1922ல் ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி வெளியிட்டாங்க. அதைத் தொடர்ந்து டோபோகிராஃபிக்கல் அனாட்டமி ஆஃப் த ஹெட் அண்ட் நெக் ஆஃப் த ஹார்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு 1923ஆம் ஆண்டு இவர் வெளியிட்டாங்க. அதாவது இந்த அனாட்டமி அப்படின்ற நான் ஏற்கனவே சொன்னேன். அனாட்டமி அப்படின்னா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அப்படின்னு. ஸோ இவர் வெளியிட்டதுலாம் இப்போ இவர் கடைசியாக வெளியிட்டது ஹெட் அண்ட் நெக் ஆஃப் த ஹார்ஸ், அதாவது குதிரையினுடைய தலை மற்றும் கழுத்து அதனுடைய கட்டமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் இந்த டோபோகிராஃபிக்கல் அனாட்டமி ஆஃப் த ஹெட் அண்ட் நெக் ஆஃப் த ஹார்ஸ் அப்படின்னு. அது மாதிரி தான் இவர் ஏற்கனவே வெளியிட்ட டோபோகிராஃபிக்கல் அனாட்டமி ஆஃப் த அந்த தோராக்ஸ் அண்ட் அப்டமின் ஆஃப் த ஹார்ஸ் அப்படின்றது அந்த குதிரையினுடைய நெஞ்சு பகுதியிலிருந்து அப்படியே வயிற்று பகுதி வரைக்கும் அதனுடைய கட்டமைப்பு குறித்து இவர் வெளியிட்டது. ஸோ இப்படி தான் இவர் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா த ஹிஸ்ட்ரி ஆஃப் த எடன்ரா வெட்டர்னரி காலேஜ் அப்படின்னு எடன்ரா வெட்டர்னரி காலேஜோடைய புக்கு அதனுடைய வரலாறு 1923ஆம் ஆண்டு ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி வந்து இன்னும் பல்வேறு பொறுப்புகளையும் பல்வேறு கௌரவங்களையும் இதுக்கப்புறம் இவர் வந்து தொடர்ந்து பெற்றாங்க. வெட்டர்னரி மெடிசனில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி செஞ்சுருந்தாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் 1922 வரைக்கும் தான் ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி வந்து நேஷனல் வெட்டர்னரி மெடிக்கல் அசோசியேஷனுடைய பிரசிடெண்டாக இருந்து அதிலிருந்து விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1923 காலகட்டத்தில் ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி வந்து அந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி அனாட்டமியாக மட்டும் இவர் தொடர்ந்து அடுத்த சில ஆண்டுகள் பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1930கள் காலகட்டத்தில் ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி வந்து தொடர்ச்சியாக இந்த குதிரைகள் அது மாதிரி இந்த நாய் அதுக்கப்புறம் வந்து மாடு இது குறித்து மட்டும் இல்லாமல் அவைகளினுடைய மரபியல் தன்மை குறித்தும் சந்ததிகள் குறித்தும் கூட ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸும் எழுதினாங்க. இதைத் தொடர்ந்து 1934ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவாக 1935ஆம் ஆண்டு ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா திடீர்னு உடல் நலக்குறைபாடினால் பாதிக்கப்பட்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய வைஸ் பிரசிடெண்டாக இவர் இருக்கும்போதே 1937 நவம்பர் 21 அன்னைக்கு இவருடைய 66 வயதில் ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி இறந்து போயிடுறாங்க. ஸோ 1937 நவம்பர் 21 அன்னைக்கு இவர் 66 வயதில் ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி இறந்து போயிடுறாங்க. இறந்து போகிற வரைக்கும் முழுமையாக இவருடைய பங்களிப்புகளை அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், ரிசர்ச்சாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கொடுத்தாங்க கால்நடை மருத்துவம் சார்ந்து. குறிப்பாக இவரால் நிறுவப்பட்ட நேஷனல் வெட்டர்னரி மெடிக்கல் அசோசியேஷன் அது 1952ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் வெட்டர்னரி அசோசியேஷன் BVA அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது BVA அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஒலாண்டோ சார்னிக் பிராட்லினால் நிறுவப்பட்ட அந்த வெட்டர்னரி ரிவ்யூ அப்படின்ற ஃபஸ்ட்டு ஜேர்னல் இந்த வெட்டர்னரி மெடிசனுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஜேர்னல் அதுவும் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி வந்து வெளியிட்டு வந்த அந்த குதிரைகளினுடைய உடற்கூறியல் பண்புகள் குறித்தது இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஒர்க்காக வந்து பார்க்கப்பட்டு வருது. ஸோ இப்படி கால்நடை மருத்துவத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி ஏற்படுத்தினால தான் இவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபார்மோஸ்ட் வெட்டர்னரியன்ஸ் ஆஃப் த 20th century அதாவது 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த கால்நடை மருத்துவர்களில் ஒருவர் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி வந்து புகழப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.